டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியா தாங்க. அதுலேயும் இந்த டேட்டாவை அலைன் பண்ணி வைக்கிறது வந்து சாதாரண ஒரு விஷயம் கிடையாதுங்க. ஒவ்வொரு டேட்டாவையும் வந்து கனெக்ட் பண்ணி லிங்க் பண்ணுறது வந்து லிங்க் லிஸ்ட்னு சொல்கிறாங்க. இதுலேயும் நிறைய வகையான லிங்க் லிஸ்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் இந்த சிங்கிள் லிங்க் லிஸ்ட்டை பற்றி நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குங்க. ஒரு டேட்டாவை எஃபெக்டிவாக ஸ்டோர் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியாங்க. அதுலேயும் வந்து அந்த டேட்டாவை எஃபெக்டிவாக லிங்க் பண்ணுறதுன்றது தான் சிங்கிள் லிங்க் லிஸ்ட் சொல்லுவாங்க. சிங்கிள் லிங்க் லிஸ்ட்னா என்னங்க? ரொம்ப சிம்பிள் தாங்க. ஒரு டேட்டாவை சி டிரைவ் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு ஃபோல்டர். அப்படின்னா இந்த டேட்டாக்கள் எல்லாமே லிங்க் ஆகிருக்குன்னு அர்த்தங்க. இந்த லிங்கிங் எப்படி பண்ணுறாங்க, எப்படி இந்த டேட்டாவெலாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க, இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. ஒரு கான்செப்ட்டுங்க, அது கூட ப்ரோக்ராமில் நிறைய டீட்டெயில் பார்க்க போகிறோங்க. நான் உங்கள் அண்ணன் வெங்கட் விக்கிடிகன் காஷோட வெல்கம் டு சேனல். ஹலோ கைஸ், வெல்கம் டு கேஷ் இன்ஃபோடெக். இன்றைக்கி என்ன கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம்னா சிங்கிளி லிங்க்டு லிஸ்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்போ சிங்கிளி லிங்க்டு லிஸ்ட் அப்படின்னா என்னென்னா, இங்கே நான் ஈச் எவ்ரி நோட என்ன சொல்லுவோம்னா எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சிங்கிளி லிங்க்டு லிஸ்ட் என்னென்னா, எனக்கு நெக்ஸ்ட் எலமெண்ட் அப்படின்றது எனக்கு ஆல்ரெடி எனக்கு தெரியும். அதே மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கிறது எனக்கு எந்த மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னா, சீக்வன்ஸாக அரேஞ்ச் ஆகிருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிங்கிளி லிங்க்டு லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஆஸ் யூஷுவல் எல்லா லிங்க்டு லிஸ்ட்டும் நம்மளுக்கு என்ன இருக்கும், ஹெட் நோட் அண்ட் டெயில் நோட். அதே மாதிரி தான் எனக்கு சிங்கிளி லிங்க்டு லிஸ்ட்டையும் எனக்கு ஒரு ஹெட் நோட் அண்ட் தென் டெயில் நோட். ஹெட் நோடுனா நம்ம ஃபஸ்ட்டு நோடை தான் ஹெட் நோடுன்னு சொல்லுவோம். டெயில் நோடுனா லாஸ்ட்டில் இருக்க நோடை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டெயில் நோட் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்ரெடி எனக்கு இப்போது இது எனக்கு ஒரு சீக்வன்ஸாக அரேஞ்ச் ஆகிருக்கு. அதே மாதிரி எனக்கு ஃபஸ்ட்டு எலமெண்ட்டுக்கு நெக்ஸ்ட் எலமெண்ட் அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி அதுக்கடுத்த எலமெண்ட், இந்த மாதிரி எனக்கு ஒரு எலமெண்ட்டும் நெக்ஸ்ட் எலமெண்ட் என்ன அப்படின்றது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா சிங்கிளி லிங்க்டு லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதை பற்றி நம்ம லைவ் கோட் பார்க்கலாம். ஓகே, ஆக்சுவல் நம்ம பேக்கேஜுக்கு என்ன பண்ணலாம்னா ஒரு கிளாஸை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இந்த இடத்துல கிளாஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன் அந்த பேக்கேஜுக்கு நம்ம கிளாஸ். ஸோ இப்போ ஒரு லிங்க்டு லிஸ்ட் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவை, நோடு தேவை. ஸோ ஒரு நோட்டில் எனக்கு என்ன இருக்கும், டேட்டா இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் இன்ட் டேட்டா அப்படின்னு டிக்ளேர் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் நோடு என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். ஸோ அதுக்கு லிஸ்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு. ஸோ ஆக்சுவல் இதுக்கு நம்ம என்ன க்ரியேட் பண்ணணும், கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணணும். நான் இந்த இடத்துல வந்து கன்ஸ்ட்ரக்டர் டிக்ளேர் பண்ணுறேன். சேம் நேம் இஸ் த கிளாஸ் நேம், கன்ஸ்ட்ரக்ட்னு சொல்லுவோம். ஸோ லிஸ்ட்டுன்னு நான் டிக்ளேர் பண்ணிவிட்டு டேட்டாவை நம்ம வந்து பேராமீட்டர்ஸாக பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்ட் டேட்டா அப்படின்றத நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இங்கே நம்ம வந்து ரெண்டு நம்மளுக்கு வேல்யூஸ் தேவை. ஒன்று வந்து டேட்டா, அதேமாதிரி நம்ம நெக்ஸ்ட்டு என்ன நோடு அப்படின்றது. ஸோ அதை நான் திஸ் வச்சு நான் டிக்ளேர் பண்ணிக்கலாம். எதையும்னா டேட்டாவையும் நெக்ஸ்ட்டையும். ஸோ நான் திஸ் டாட் டேட்டா ஈக்குவல் டு டேட்டா அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா திஸ் டாட் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நோட் எனக்கு என்னவா தான் இருக்கும். எப்போதுமே எனக்கு தெரியல அப்படின்னா நெக்ஸ்ட் எனக்கு என்னவா இருக்கும்னா டிஃபால்ட்டாக நல் அப்படின்னு இருக்கும். ஏன்னா நம்ம எதுவுமே இல்லைன்னா அந்த நல்லுன்னு தான் சொல்லுவோம். ஸோ பேராமீட்டர்ஸ்னால் இது ரெண்டுமே நெக்ஸ்ட்டு நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒன்ஸ் நான் கன்ஸ்ட்ரக்டர் ஃபினிஷ் பண்ணதுமே என்ன பண்ணுவோன்னா, நான் வந்து என்னென்ன நோட்ஸை நான் வந்து டிக்ளேர் பண்ண போகிறேன் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹெட் நோட். அதுக்கு நான் லிங்க்டு லிஸ்ட் அப்படின்ற ஒரு கிளாஸை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பப்ளிக் கிளாஸ் லிங்க்டு லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிக்ளேர் பண்ணிவிட்டு இந்த லிங்க்டு லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு எனக்கு என்ன தேவை, ஃபஸ்ட் நோடு என்ன சொல்லுவோம், ஹெட் நோடுன்னு சொல்லுவோம். ஸோ லிஸ்ட் ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன் என்னோட ஹெட் நோடை. ஸோ ஒன்ஸ் இதை டிக்ளேர் பண்ணதுமே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு இந்த நோடு என்ன தான் இருக்கும், நமக்கு டிஃபால்ட்டாகவே நமக்கு இந்த நோடு வந்து நல்லா தான் இருக்கும். ஏன்னா ஹெட் நோட்டில் வந்து நம்ம ஒன்ஸ் டிக்ளேர் பண்ணி நெக்ஸ்ட் நோட் நான் ஏதாச்சும் கொடுத்தா தான் அதை ரெஃபர் பண்ணும். சப்போஸ் நான் எதுவுமே கொடுக்கலன்னா என்ன ஆகும்னா எனக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ பப்ளிக் லிங்க்டு லிஸ்ட்டு நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ க்ரியேட் பண்ணும்போது கரெக்டாக ஏன்னா வந்து நம்ம கிளாஸ் நேம் என்ன டிக்ளேர் பண்ணோம், மேலே நம்ம பேக்கேஜ் என்னவா டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ அதே தான் அந்த நேமும் தான் இங்கே கொடுக்கணும். சப்போஸ் நீங்கள் மாற்றி கொடுத்தீங்களான்னா உங்களுக்கு எரர் வர மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் டிக்ளேர் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்சுவல் நம்ம ஃபஸ்ட்டு பப்ளிக் கிளாஸ் லிங்க்டு லிஸ்ட்டுக்கு வந்து நம்ம ஹெட்டுன்னு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லிங்க்டு லிஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். எதுக்காகனா ஃபஸ்ட்டு நோடு என்னவாக இருக்கணும் அப்படின்றத டிக்ளேர் பண்ணுறதுக்காக ஹெட் நோட். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இப்போ நம்ம எந்த டேட்டாவும் இன்சர்ட் பண்ணலாம். அதுக்கு நான் திஸ் டாட் ஹெட் ஈக்குவல் டு நல் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நோட் இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து நல்லா தான் இருக்குது பிகினிங்கில். நெக்ஸ்ட் இப்போ நம்ம எல்லாமே டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இன்சர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன எடுத்துக்கிறேன்னா இன்சர்ட் அப்படின்ற ஒரு மெத்தடை நான் டிக்ளேர் பண்ணுறேன். அதுக்கு பப்ளிக்
void insert அப்படின்ற ஒரு மெத்தட் எடுத்து நம்ம ஆக்சுவல் என்ன இன்சர்ட் பண்ண போகிறோம், டேட்டாவை இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் int டேட்டா அப்படின்றத நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு நியூவாக ஒரு நோடை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு நோட் அப்படின்றது. ஸோ அதுக்கு நான் லிஸ்ட் டிக்ளேர் பண்ணிவிட்டு நியூ நோட் அப்படின்னா என்னோடய ஃபஸ்ட்டு நோட் நியூ நோட் ஈக்குவல் டு, அதுக்கு நான் கண்டிஷன் எழுதுகிறேன், நியூ லிஸ்ட், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், டேட்டாவை டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ டேட்டா அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அப்போது நியூ நோட நெக்ஸ்ட் நம்ம என்ன சொல்லுவோம், அதை தான் நம்ம, ஏன்னா நியூ நோடுன்றது நம்மளோட இங்கே ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஹெட், என்னோட நியூ நோட் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அப்போ அந்த ஹெட் நோட் வந்து எனக்கு என்ன ஆகணும், நெக்ஸ்ட் நோடுக்கு வந்து பாயிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஹெட் ஈக்குவல் டு நியூ நோட் அப்படின்றத நம்ம இங்கே வந்து டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ நான் வந்து இன்சர்ட் மெத்தடை வந்து டிக்ளேர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இது எல்லாமே எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகணும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிஸ்பிளே அப்படின்ற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணோம். ஸோ சேம் அதே மாதிரி நான் பப்ளிக் வாய்ட் டிஸ்பிளே அப்படின்றத நான் டிக்ளேர் இந்த டிஸ்பிளே மெத்தட் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா என்டையர் லிங்க்டு லிஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக நான் டிஸ்பிளே அப்படின்ற ஒரு மெத்தடை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது இஃப் கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் ஹெட் ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சு, ஹெட்டு வந்து எனக்கு நல்லா இருந்துச்சுன்னா நான் என்ன கண்டிஷன் கொடுக்குறேன்னா, நம்ம வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணிவிட்டு நான் என்ன கொடுக்குறேன்னா லிஸ்ட் இஸ் எம்டி அப்படின்றத நம்ம கொடுத்துக்கலாம். சப்போஸ் நல்லா இருந்துச்சுன்னா என்ன பிரிண்ட் பண்ணோன்னா லிஸ்ட் இஸ் எம்டி அப்படின்றத எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ நான் லிஸ்ட் இஸ் எம்டி அப்படின்னு பிரிண்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட், ஆக்சுவல் உங்களுக்கு தெரியும் நம்ம ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் ரிட்டன் அப்படின்னு நான் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வேறு என்ன நான் கொடுக்குறேன்னா, எனக்கு 1 by 1 எனக்கு ஹெட் நோட்லேருந்து ட்ராவல்சல் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு கரண்ட் நோடை வந்து என்ன டிக்ளேர் பண்ணுறேன்னா ஹெட்டுன்னு அப்படின்னு டிக்ளேர் பண்ணி, அதுக்கு நான் லிஸ்ட் கரண்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு கரண்ட் நோட என்ன சொல்லுவோம்னா ஹெட் நோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எனக்கு என்னென்னா ஒரு நோட ட்ராவல்சல் ஆகி பிரிண்ட் ஆகணும். அதுக்கு நான் வைல் கண்டிஷன் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். வைல் கரண்ட் நாட் கரண்ட்டுன்னு டிக்ளேர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா, ஏன்னா நம்மளோட கரண்ட் நோடு வந்து நாட் ஈக்குவல் டு நல்லா இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன்னா அதுக்கு என்ன கண்டிஷன் நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம்னா, ஏன்னா எனக்கு நெக்ஸ்ட்டோட வந்து டிக்ளேர் பண்ணணும் லிங்க்டு லிஸ்ட் அப்படின்னா அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி டிக்ளேர் பண்ணுன்னு பாருங்கள். ஆக்சுவல் பிரிண்ட் எல்லாம் நான் கொடுத்துட்டு கரண்ட் நோடில் நம்ம டேட்டாவை டிக்ளேர் பண்ணிப்போம். அப்போ இங்கே அந்த இடத்துல என்ன கொடுக்கலாம், கரண்ட் டாட் டேட்டா அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி எனக்கு வந்து நெக்ஸ்ட் நோட ரெஃபர் பண்ணுறதுனால நீங்கள் இந்த இடத்துல என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆரோ அப்படின்றதுக்காக நான் ஆரோ மார்க், ஏன்னா நெக்ஸ்ட் நோட டினோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அவுட்புட் வர மாதிரி தெரியும் நம்ம ஏன் இந்த இடத்துல இது கொடுத்துருக்கணும். ஸோ நான் ஆரோவை கொடுத்து டிக்ளேர் பண்ணிவிட்டு என்னோட கரண்ட் நோட் எதை எனக்கு டினோட் பண்ணணும், நெக்ஸ்ட் நோட டினோட் பண்ணணும். ஸோ நான் கரண்ட் ஈக்குவல் டு கரண்ட் டாட் நெக்ஸ்ட் அப்படின்றத நான் டிக்ளேர் பண்ணி, ஏன்னா எனக்கு நெக்ஸ்ட் நோட இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும், எனக்கு ரெஃபர் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஓகே, இப்போ எல்லாமே எனக்கு முடிஞ்சிச்சு. இப்போ என்னோட ஆஸ்யூஷுவல் நம்ம இன்சர்ட் மெத்தட் எல்லாமே பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் சப்போஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா எனக்கு என்ன வந்துடும், நல்லுன்னு வந்துடும். எனக்கு நெக்ஸ்ட் நோட் எதுவும் இல்லைனா, ஏன்னா லாஸ்ட் நோட் என்ன தான் இருக்கணும் நம்மளுக்கு எப்போதுமே நல்லா தான் இருக்கும். ஸோ அதுக்கும் நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா என்னோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து எல்லாமே டிக்ளேர் ஆச்சு, என்னோட கண்டிஷன் நான் கொடுத்துட்டேன், இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆக்சுவல் நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட மெயின் ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணணும். ஸோ என்னோட மெயின் ஃபங்க்ஷனை நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் void main, நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸை உள்ள நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங், ஸோ அரேக்கு அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் நம்ம கொடுத்துட்டு ஆர்குமெண்ட்ஸை உள்ளே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ மெயின் ஃபங்க்ஷனை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸோ அந்த மெயின் ஃபங்க்ஷனில் நம்ம என்ன பண்ணுவோம்னா கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ நம்மளோட கிளாஸ் என்ன, லிங்க்டு லிஸ்ட். ஸோ நான் லிங்க்டு லிஸ்ட் கிளாஸ் நேமை வந்து லிங்க்டு லிஸ்ட் அப்படின்னு நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ லிஸ்ட்டுன்றது என்னோட நம்ம நியூவாக க்ரியேட் பண்ணுற ஆப்ஜெக்டோட நேம். ஸோ நியூ லிங்க்டு லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லிங்க்டு லிஸ்ட்டு தான் நம்ம ஒரு எலமெண்ட்டாக இன்சர்ட் பண்ண போகிறோம் பை யூஸிங், ஏன்னா நம்ம ஆல்ரெடி இன்சர்ட் மெத்தடுக்கு நம்ம கண்டிஷன்ஸ் எல்லாம் டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸோ அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணணும், இங்கே என்ன மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், இன்சர்ட் அப்படின்றத யூஸ் பண்ணி, ஏன்னா நம்மளோட ஆப்ஜெக்ட் என்னது லிஸ்ட். ஸோ நான் இதை எப்படி டிக்ளேர் பண்ணுறேன்னா லிஸ்ட் டாட் இன்சர்ட்னு நான் கொடுத்துட்டு நம்மளுக்கு என்னென்ன வேல்யூஸ் வேணுமோ, இட் இஸ் லிமிட் எல்லாம் கிடையாது, நம்மளுக்கு எவ்வளோ வேல்யூஸ் வேணுமோ டிக்ளேர் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுக்குறேன்னா இதை 1 by 1 எனக்கு வந்து டிக்ளேர் ஆகும். ஃபஸ்ட்டு நான் இன்சர்ட் வந்து 10ன்னு கொடுத்துருக்கேன், 10 ஆகும். நெக்ஸ்ட்டு 20ன்னு கொடுத்தா அதுக்கு முன்னாடி எனக்கு இன்சர்ட் ஆகும், ஃப்ரண்ட்டில் எனக்கு வந்து இன்சர்ட் ஆகும். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துக்கிறேன்னா லிஸ்ட் டாட் இன்சர்ட் அப்படின்றத நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன்.
ஸோ எனக்கு 1 by 1 எனக்கு டிக்ளேர் ஆகணும்னு சொல்லி நம்மளுக்கு எவ்வளோ இன்சர்ட் ஆனமோ அவ்வளோ வேல்யூஸ் கொடுத்தாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு 10ன்னு கொடுக்குறேன், செகண்டுக்கு 20, நெக்ஸ்ட்டு 30, நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா 40, நெக்ஸ்ட்டு 50. ஸோ நான் 50 வரைக்கும் வேல்யூஸை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எல்லாமே கொடுத்தாச்சு, இன்சர்ட் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன மெத்தட் நம்ம கால் பண்ணுற மாதிரி இருக்கும், டிஸ்பிளே மெத்தட். ஏன்னா நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நான் டிஸ்பிளே அப்படின்ற மெத்தட் எழுதி என்னோட கண்டிஷன்ஸும் நான் கொடுத்துருக்கேன், நெக்ஸ்ட் எலமெண்ட் வந்து எப்படி டிக்ளேர் ஆகணும் அப்படின்றது. ஸோ இது எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் செக் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் எல்லாமே நம்ம கரெக்டாக டிக்ளேர் பண்ணி. இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ கடைசியாக எனக்கு நல்லுன்னு வந்துச்சு. ஸோ உங்களுக்கு கோர்ஸை பற்றி ஏதாச்சும் டீட்டெயில்ஸோ இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் வேணும் அப்படின்னா நாங்கள் ஆல்ரெடி நம்பர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அப்படி இல்லைனா உங்களுக்கு டேரெக்டாக வந்து உங்களோட குவரிஸை வந்து கேட்கணும் அப்படின்னா கீழே அட்ரஸும் பின் பண்ணியிருக்கோம், எங்களோட மெயில் ஐடி அந்த இன்ஸ்டாகிராம் பேஜஸ் எல்லாம் டிக்ளேர் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ்னால் நீங்கள் வந்து கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ டிஎஸ்ஸை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க அப்கமிங்கில் வர வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.